ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்எஸ்சிடிசிக்கான கால் லெட்டர் மீண்டும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, லேட்டஸ்ட்டாக டிஎன்எஸ்சிடிசி இதற்கான அறிவிப்புகள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாடு போக்குவரத்து துறையிலேருந்து இதற்கான அறிவிப்புகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ப்ராக்டிக்கலுக்கான கால் லெட்டர் மீண்டும் மற்ற மாவட்டங்களுக்கு, இன்னும் வராத மாவட்டங்களுக்கு வருமா வராதா, அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கல் போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம என்னென்னலாம் எடுத்துகிட்டு போயிருக்கணும், என்னென்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் நடந்தது, ப்ராக்டிக்கலில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோமா ஆகலையா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் தமிழ்நாடு போக்குவரத்து துறை சம்மந்தமான அனைத்து ரெகுலர் அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த்து நிறைய பேருக்கு கால் லெட்டர் வந்திருந்தது. நம்ம ரெகுலராக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ குறைவான மார்க் எடுத்தவங்களுக்கும் ஒரு சில மாவட்டத்தில் கால் லெட்டர், அதாவது 18, 19 மார்க் எடுத்தவங்களுக்கும் கால் லெட்டர் வந்திருந்தது. அதே சமயம் 30 மார்க் 32 மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் கூட கால் லெட்டர் வராமல் இருந்தது. ஸோ செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று விடுவாங்க. அதாவது ஆல்ரெடி கால் லெட்டர் அனுப்பிட்டு இன்னும் அனுப்பாத நிறைய பேருக்கு மீண்டும் அனுப்புவாங்களா, அனுப்ப மாட்டாங்களா, வராத மாவட்டம், இதுவரை கால் லெட்டர் வராத மாவட்டங்களுக்கு எப்போ கால் லெட்டர் வரும் அப்படின்றத நியூஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நம்ம ப்ராக்டிக்கலை பற்றின கைடன்ஸ் நிறைய கொடுத்தோம். என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், எப்படியெல்லாம் ப்ராக்டிக்கல் நடக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே கேட்க போகிறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் முக்கியம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நடத்துனர் மற்றும் கண்டக்டர் இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் நடந்திருக்கும். ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்லாம் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்டிருந்தாங்க, அவங்க உங்களுக்கு அனுப்பின லெட்டரில் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டிருந்தாங்க, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஐ ஃபிட்னஸ், ஏர் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அதோடு கூட டிரைவிங்ஸில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் ஆகிருப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதற்கப்புறம் லெட்டர் வராதா, என்ன பண்ண, வராத மாவட்டங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களுக்கும், அதாவது தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால் லெட்டர், ப்ராக்டிக்கலுக்கான கால் லெட்டர் வரல. ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு, ஒரு சில மாவட்டங்கள் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மாவட்டங்களுக்கு வராமல் இருக்குது. ஸோ இதோடு அவ்வளோதானா, கால் லெட்டர் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக மீண்டும் கால் லெட்டர் வரும், வராதவர்களுக்கும் வரும். இதோடு புதிதாக, அதாவது இன்னும் கால் லெட்டரே வரல இந்த மாவட்டத்துக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்எஸ்சிடிசி இதற்கான பேசிக் சேலரி பார்த்திங்க அப்படின்னா 16,600லேருந்து 50,000 வரை சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நமக்கு வேக்கன்சிஸ் இந்த 2025-26க்கான வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பையும் பார்த்திங்க அப்படின்னா யாருமே தவற விடாதீங்க. ஃபஸ்ட்டு இதற்கு எழுத்து தேர்வு அப்படின்ற ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு எழுத்து தேர்வு உங்களுக்கு இருக்கும். பார்ட் ஏ பொறுத்தளவில் நீங்கள் 20 மார்க் நீங்கள் எடுத்துக்கணும்.
பார்ட் பியை பொறுத்தளவில் நீங்கள் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களா ஆகலையா அப்படின்றது தெரிய வரும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி நேர்காணல், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, எந்தெந்த கியர் போடணும், எல்லா செக்கும் எல்லா விஷயங்களும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் தெரியும். அதற்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுவாங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 18 வயசுலேருந்து 56 வயசு வரை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து புதிய நோட்டிஃபிகேஷன்ஸ், இப்போது 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்த புதிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க டிஎன்எஸ்சிடிசியில் அப்ளை பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கப்புறமாக நமக்கு ப்ராக்டிக்கல்ஸ் ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு இந்த வருடத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். இதற்கப்புறமா ப்ராக்டிக்கல் வந்து எந்த மாவட்டத்திற்கு ப்ராக்டிக்கலுக்கான கால் லெட்டர் இன்னும் வரவே இல்லை. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய மாவட்டங்களுக்கு வரல. கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த மாதிரியான மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கால் லெட்டரே வந்து வரல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வராதவர்களுக்கு இந்த மாதம் இல்லை வந்து அடுத்த நவம்பர் மாதத்தில் நமக்கு கால் லெட்டர் கண்டிப்பாக வரும். ஸோ வராமல் இருக்காது. ஸோ கால் லெட்டரே வரல, இனிமேல் அவ்வளோதானா, இதுலேருந்து இனிமேல் லெட்டர் வராது, ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. கால் லெட்டர் வராத மாவட்டங்கள் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்கள் இருக்குது. அந்த வராத மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதம் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம், இந்த அக்டோபர் மாதத்துலேயே வந்து நிறைய பேருக்கு கால் லெட்டர் வரும். அதோடு கூட அந்த வராத மாவட்டங்கள் இதுவரை ப்ராக்டிக்கல் வந்து இன்னும் வைக்காத, ப்ராக்டிக்கலே வந்து இன்னும் நடக்கலை அப்படின்ற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துலேருந்து ப்ராக்டிக்கல் வைப்பதற்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் பொய்யெல்லாம் வந்து சொல்லலைங்க. ஸோ இன்னுமே உண்மையாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு நமக்கு இன்னும் கால் லெட்டர் வரல. நிறைய ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 6-7 மாவட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கூட கால் லெட்டர் வந்து வராமல் இருந்திருக்கு. ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ வராதவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வரும். ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் புதிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்எஸ்சிடிசிலேருந்து நமக்கு வெளியிடுறாங்க. ஸோ புதுசாக இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பித்தாருங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருடம் எக்ஸாம்ஸ் எழுதி செலக்ட் ஆகாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த வருடம் வருவதற்கான நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வருவதற்கான சான்ஸ் இருக்குது. மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.